வேலையெல்லாம் உங்க ஆளுங்க கிட்ட வச்சுக்கோங்க. நீங்களும் சிரிச்சு அவங்களையும் சிரிக்க வைங்க. தெரியாத பொண்ணு கிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்க, அடி உதைய தவிர வேற எதுவும் கிடைக்காது. புரிஞ்சுதா? யாராவது என் வழிக்கு வந்து என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, கதையை மாறிடும். போங்க போங்க, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. போங்க. அம்மா, சுமதி வந்தாளா இல்லையா? இல்ல மகேந்திரா, இன்னும் அவளை காணோம். நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். அம்மா சுமதி, எங்கம்மா இருக்க? இப்பதான் ஆப்கானிஸ்தான் பார்டரை கிராஸ் பண்ணிருக்கேன். இப்ப நேரா அதை கிராஸ் பண்ணி லண்டன் போறேன். சரி, நம்ம வீடு அங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு மட்டும் சொல்லு. தெரியாது. அதுவும் இல்லாம அந்த வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல. ஏய், சொல்லுடா. வீட்டுக்கு எப்ப வருவ? அதான் எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல. சுமதி. சுமதி, எங்க இருக்க? நான் உனக்கு எவ்வளவு நேரமா போன் பண்ணிட்டு இருக்கேன். நீ கோவமா இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்காக யாராவது இப்படி வீட்டை விட்டு போவாங்களா? இங்க பாரு, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. வீட்டுல எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அப்பா பாவம் ஒரு முகமே வாடி போயிருக்கு. ப்ளீஸ் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. இங்க பாரு, இருட்டுறதுக்கு முன்னாடி வந்துரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வந்துரு. நான் தான் வர மாட்டேன்னு சொல்றேன்ல. எனக்கு யார பத்தியும் எந்த கவலையும் இல்ல. நீங்க யாரும் என்ன பத்தி கவலைப்பட தேவையும் இல்ல. எனக்கு தனியா இருக்கறதா பிடிச்சிருக்கு. சுமதி, என்ன பண்றது? நீங்க இல்லாம என்னாலயும் இருக்க முடியாது. ஏய் சுமதி. அப்பா, பொய்யா இருந்திருந்தா கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன். கேட்டுச்சா? அப்படியா? ஏன் நீ வரதுக்கு இவ்வளவு லேட் ஆச்சு? சரி பரவாயில்ல, ரொம்ப பசியா இருப்பல்ல, இரு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வர. வேண்டாம், எனக்கு பசிக்கல. நான் இப்போ உங்க மேல கோவமா தான் இருக்கேன். அவ்வளவு கோவமா இருக்கியா? கரும்பு கூட சாப்பிட மாட்டியா? கரும்பா? பாட்டி, கரும்பு எங்க இருக்கு? வெளியே கதவுக்கு பின்னாடி வச்சிருக்கேன். அப்படியா? அக்கா வா, நம்ம போய் கரும்பு சாப்பிடலாம். வா வா, சீக்கிரம் வா. சாப்பிட ஏதாவது கொடுக்குறியா? எடுத்துட்டு வரேன். சுமதி, நீ ஏன் அப்படி எல்லாம் பண்ற? உனக்கு தான் தெரியும்ல, வீட்ல எல்லாரும் எவ்வளவு கவலைப்படுவாங்க. அக்கா, என்ன பத்தி விடு. நான் ஒரு டிஃபெக்டிவ் பீஸ் இல்ல. நீ உன்னை பத்தி சொல்லு. நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்க? எதுக்கு எடுத்தாலும் சோகமா அழுதுகிட்டே இருக்கியே, ஏன்? அப்படின்னா அதாவது உனக்கே உன்னை பத்தி தெரியாது இல்ல. உன்கிட்ட எல்லாரும் எப்படி நடந்துக்கிறாங்க அதை பத்தி நீ ஒரு வார்த்தை கூட சொல்றது இல்ல. சில நேரங்கள்ல கடவுள் அந்த சைலண்ட் மோட் பட்டனை உனக்கு ஆன் பண்ணி அப்படியே மறந்துட்ட மாதிரி எனக்கு தோணுது. யார் என்ன சொன்னாலும் நீ சைலண்டா தான் இருக்கு. ஏன்னா நான் எதை பத்தியும் பேச விரும்புறதில்ல. சரியா? சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. அம்மா கிட்டயும் பாட்டி கிட்டயும் அப்படியே பேசுவாங்க? இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டு வந்த? கத்துக்கிட்டு வந்தனா? நான் நிறைய விஷயங்களை கத்துட்டு இருக்கேன். உனக்கும் கத்து கொடுக்கட்டுமா? ஆக்சுவலி எனக்கு தெரியும் உனக்கு புதுசா எதுவும் கத்து கொடுக்க கூடாதுன்னு இந்த வீட்ல ரெஸ்ட்ரிக்ஷன். ஆனா நான் கத்து கொடுப்பேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா கத்துக்கோ. என்ன? கண்ணடிக்கிறது. இன்னைக்குதான் கத்துட்டு வந்தா எப்படின்னு பாரு. நல்லா யோசிச்சு பாரு. என் சௌமி அக்கா யாராவது ஒருத்தனை பார்த்து கண் அடிச்சா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வாங்கி டெட் ஆயிடுவான். சுரபி, நீ வெளியில போய் இதெல்லாம் கத்துட்டு வரியா? அம்மா கிட்ட சொல்றேன் இரு. அப்பதான் நீ. அக்கா, வீட்ல தினமும் நடக்கிற பிரச்சனைகளை விட புதுசா ஏதாவது கத்துக்கிட்டு வந்து உனக்கு சொல்லி கொடுக்கறேனா? அதுவும் இல்லாம நீ பிளேட்ட மாத்தாத. ஏற்கனவே என் பின்னாடி பல பேர் சுத்திட்டு இருக்காங்க. சரியான. நீயும் என்ன மாதிரி கண்ணடிக்க கத்துக்கிட்டேன்னா 2-3 பசங்க உன் பின்னாடி சுத்துவாங்கல்ல. சுமதி, இப்படி எல்லாம் பேசாத. அதெல்லாம் விடு. இங்க பாருக்கா, ட்ரை பண்ணுக்கா. ஒரு தடவை ட்ரை பண்ண. எழுந்திரடி. பாட்டி, உட்கார்ந்து அவளுக்கு கண்ணடிக்க வலிக்குது, கத்து விடுங்க. கொடுத்தியா? நீ வா, பாட்டி, பாரு, என்ன பண்றேன்னு பாரு. காது வலிக்குது, நட, விடுங்க. பேசாத. ஐயோ பாட்டி, சொன்ன சொல்றேன்ல, கேளுங்க. பேசாம வா. அம்மா, உனக்கு வர வர குறும்பு அதிகமாகிட்டே போகுது. நான் பாட்டி, என்ன சொல்றத பண்றீங்க? கேளு. விடுங்க. வா, பாட்டி, முதல்ல வந்து வலிக்குது, உட்காரு. please, உட்காரு. ஏய், விடுங்க பாட்டி. என்ன பண்றீங்க? என்னாச்சுமா? இந்த பாட்டி இருக்காங்கல்ல. சீக்கிரம் அவளுக்கு கல்யாணத்தை பண்ணு. பாட்டி, எப்ப பாரு என்னையே தொல்லை பண்றீங்க. அதான் சௌமியாக்கா இருக்காங்கல்ல, அவங்க என்னை விட பெரியவங்க.
அப்பா நீங்க முதல்ல சௌமியா அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அக்காவுக்கு பாடி பில்டர் மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்கணும். முதல்ல கொஞ்ச நாளைக்கு அவரை மாமா மாமான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனது அவர் பேர் சொல்லியே கூப்பிட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க யாரை வேணாலும் எனக்கு கட்டி வைங்க. நான் சொல்றது சரிதானே பாட்டி? சௌமியாவுக்கு இந்த உண்மையை நான் எப்படி புரிய வைப்பேன்? கல்யாணங்கிற விஷயமே அவ விதியில இல்லையே. அந்த நிழலும் அவளை இன்னும் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு. அம்மா என்னாச்சுமா? சுமதி, சுமதி, சுமதி எந்திரிமா. உனக்கு ஒன்னும் அடிப்படல, நல்லா தானே இருக்க. எங்கேயாவது அடிபட்டுடுச்சா? என்னாச்சு? அம்மா இந்த அருவா இங்க எப்படி? அதெல்லாம் விடுமா. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த நடு ராத்திரியில இங்க எதுக்கு வந்த? உனக்கு ஏதாவது வேணுமா? வேண்டாம், நான் உங்க பக்கத்துல படுத்து தூங்கலான்னு வந்தேன். சரி, முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. 10 வருஷம் ஆச்சு, இப்பவும் இந்த அருவா உங்க தலைவாணி கீழே என்ன பண்ணுது? எதுக்காக அப்படி பயந்து போய் என்ன அருவாளால வெட்ட வந்தீங்க? என்ன நடக்குதுங்க? சௌமியாக்கா, 10 வருஷமா நான் இந்த அருவாலை பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி அம்மாவோட துப்பட்டால உங்க கையை கட்டிட்டு தான் தூங்குறாங்க. சுமதி, இத பத்திலாம் நீ யோசிக்காதம்மா. இங்க பாருங்கம்மா, பொய்யெல்லாம் வேண்டாம். உண்மை என்னன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. நீ உண்மையை தெரிஞ்சுக்கணுமா? சொல்றேன் கேளு. இந்த சிகப்பு துப்பட்டா, அப்புறம் அந்த அருவாள், ரெண்டுமே ஒரு தாயோட பயம். பயமா? யாரை பார்த்து? சோனியக்காரி. மறுபடியும் அவ வந்து என் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டா. வாட்? சீரியஸ்லி மம்மி? சின்ன வயசுல இருந்து சூனியக்காரி? ஓ காட், நீங்க ரொம்ப டூ மச்மா. சுமதி, அம்மா கிட்ட எப்படியா பேசுவ? வேற எப்படி பேசுறது? அம்மா விஷயத்துல என்ன பண்றாங்கன்னு புரியலையா? நீ என்ன குழந்தையா? மத்தவங்க வீட்டுக்கு போய் பொண்ணுங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாரு. ஓ ஓ, நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன். இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு அக்காவுக்கு அனுமதி இல்லையே. அப்புறம் எப்படி மத்தவங்க வீட்டுக்கு போய் பார்க்க முடியும்? அக்கா இவங்க பயங்கரமான சுயநலவாதி. இப்பவும் அவங்க கைக்குள்ளேயே ஒண்ணு வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. யார் எப்படி போனாலும் அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. வாய மூடு. நான் கெட்டவன் தானே நீ எப்பவுமே நினைச்சிட்டு இருக்க. ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. சின்ன வயசுல ஒரு சூனியக்காரி அவளை தூக்கிட்டு போயிட்டா. அன்னையில இருந்து நான் இவளை காப்பாத்திக்கிட்டு வரேன். உங்க அக்காவை நான் பார்த்து பார்த்து வளர்க்குறேன். இவளை பாதுகாக்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா அதுக்காக எப்படி? போது நிறுத்து. நான் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேன். நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. இங்கிருந்து போயிடு. சமீர், சுமதியை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லம்மா? சுமதி, நீ அம்மாவை வேதனைப்படுத்திட்டல. சுமதி, அம்மா எனக்கு கெடுதல் நினைப்பாங்கன்னு நீ எப்படி நினைக்கலாம்? அழாதீங்கம்மா. ஐம் சாரி மம்மி. இனிமே நான் அந்த மாதிரி எதுவும் கேட்க மாட்டேன். ஆனா இது வரைக்கும் உங்களோட பயத்தோட காரணத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல.
நீங்க எதையோ மறைக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்தா நீங்க ஏன் என்கிட்ட சொல்லாம இருக்கீங்க? சரி, ஓகே, உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. ஆனா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு அக்கா கிட்டயாவது சொல்லலாம்ல. சௌமியா, நீ உண்மையை சொல்லு. உனக்கு இந்த அம்மா மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எது செஞ்சாலும் உங்க 2 பேரோட நன்மைக்கு தான் செய்வேன். நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். இங்க பாருங்க, நான் காதை புடிச்சுக்கிட்டேம்மா. சரி சரி, தோப்புக்காரனை கூட போட்டுட்டு. ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரிம்மா. சாரிம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நிஜமா எதுவும் கேட்க மாட்டேன். நீங்க எது செஞ்சாலும் எங்க 2 பேரோட நல்லதுக்காக தான் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இல்லையா சௌமியா அக்கா? சரியான வாளு. அப்படிதான் இருக்கணும். நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதீங்க. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? சௌமியாவுக்காக நீ சண்டை போட்டு நீ கேள்வி கேட்கறன்னு எனக்கு புரியுது சுமதி. ஆனா அதுக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு என்கிட்ட பதில் இல்ல. புரிஞ்சுக்கோமா? அப்பா, என் இயரிங்ஸ் கொடுங்க. தரேன் தரேன். சீக்கிரம் கொடுங்கப்பா. இங்கதான் இருக்கு. எங்க இருக்கு? இருக்கு பாரு. ஓ, இங்க இருக்கா? சரி, காசு கொடுங்க. காசு என்னோட ப்ராஜெக்ட் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. நான் இப்பவே பேக்ல எடுத்து வச்சிடுறேன். இதோ இங்க இருக்கு. சரி அப்பா, என்னோட லிப்ஸ்டிக்க காணோம். சீக்கிரம் எடுத்து கொடுங்க. வர வர. சுமதி, நீ காலேஜ்ல படிக்க போறியா இல்ல ஃபேஷன் ஷோவுக்கு போறியா? ஏண்டா மகேந்திரா, நீ என்னடா அவளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்க? ஐயோ பாட்டி, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பசங்களும் என்ன பார்க்க காலேஜ்க்கு வருவாங்க. நான் காலேஜ்க்கு கொஞ்சம் சுமாரா போனாலும் உங்க பேர் தான் கேட்டு போயிடும். பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. இப்படி படபடன்னு வெடிக்கிற பாட்டிக்கு வாயில்லாத பூச்சி மாதிரி ஒரு பேத்தியான்னு. சரி, அதை விடுங்க. அப்பா, என்னோட டியோ எங்க வச்சீங்க? உள்ள வச்சிட்டமா? எதுவுமே உனக்கு ஞாபகம் இருக்காதா? இப்ப நீ பெரிய பொண்ணாயிட்ட. இன்னும் எத்தனை நாள் தான் அப்பா உனக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன்? அப்பா, எல்லாத்தையும் நானே ஞாபகம் வச்சுக்கிட்டா அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்ல உங்களுக்கு போர் அடிக்காதா? என்ன சொல்றீங்க? சரி, ஓகே ஓகே, நான் போய் சரி போட்டு வந்துடுறேன். மம்மி, சுமதி வந்துட்டா. முதல்ல அவளுக்கு சாப்பிட கொடுத்துருவோம். அந்த தட்டு எடு. இந்த பவுல கொடு. சப்பாத்தி எடுத்து வை. சுமதி, ரெடி ஆயிட்டியா? ஆயிட்டேன்க்கா. இந்தா, சீக்கிரம் சாப்பிடு. வேண்டாக்கா, எனக்கு பசிக்கல. ஃபேவரட். வேண்டாக்கா. ஆக்கட்டா ஆக்கட்டா. இன்னொரு வை. ஐயோ போதும்க்கா, லேட் ஆயிடுச்சு. வேண்டாம் வேண்டாம், லேட் ஆயிடுச்சு. ஆக்கட்டா. இங்க பாரு, ஒழுங்கா சாப்பிடலனா எப்படி எழுதுவேன்? மூளை வேலை செய்ய வேண்டாமா? இதோட போதும். போதும், லேட் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். பை பை. கொஞ்சம் சாப்பிட்டு போலாம்ல. வந்து சாப்பிட்டுக்கிறேன். பை. சரி, ஒழுங்கா பரீட்சை எழுது. பேக் குடிங்க. சீக்கிரம் குடிங்க. லேட் ஆயிடுச்சு. பாத்து போமா. ஓகே, பை. பை. சுமதி, நீ எப்படி எல்லார்கிட்டயும் ஆட்டிடியூட் காட்டுற? அப்படிதான் இருந்தாகணும்.
அப்படி மட்டும் இல்லைன்னா இந்த பசங்களை நம்ம தலை மேல ஏறி உட்காந்துக்குவாங்க. இட்ஸ் ட்ரூ. ஆமா, அங்க என்ன அவ்வளவு கூட்டமா இருக்கு? தெரியலையே. சரி வாங்க போய் பார்க்கலாம். கைய பிடிச்சிருக்கிறது விடுறதுக்காக இல்ல. அன்னைக்கு நான் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? உன்னோட லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சு நீ உங்க வீட்டுக்கு இல்ல ஏன் கூட வரணும்னு சொல்லிருந்த. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? கேட்டுக்கு வெளியே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சுமதி, நீ ஒண்ணும் இதுல தலையிட வேண்டாம். நம்ம கிளம்பலாம். இங்க பாருங்க, நீங்க கிளாஸ்க்கு போங்க, நான் வந்துடுறேன். சுமதி, தேவையில்லாம இதெல்லாம் தலையிடாத. நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீங்க 2 பேரும் கிளாஸுக்கு போங்க, எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். நான் வந்துடுறேன். சுமதி, இந்த சுமதி இருக்காளே ஏதோ ஒரு ஏடாகுடம் பண்ண போறா. என்ன என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி, டைலாக்ஸ் எப்படி இருந்தது? நான் பண்ணது கரெக்ட் தானே? உன் கூட இருந்திருந்து நானும் உன்ன மாதிரியே மாறிட்டேன். வா போலாம். ஓ ஹலோ, என்னாச்சு? இங்க பாரு, என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு. உனக்கு கண்டிப்பா என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் செய்வேன். அதுக்கு நான் கேரண்டி. அந்த பையன் என்ன எப்ப பார்த்தாலும் தொல்லை பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் என்ன மிரட்டிட்டே இருக்கான். அவனை கூல் சுமதி, கூல். இங்க பாரு, நான் சொல்றத நீ கவனமா கேளு. இப்ப போய் நீ எக்ஸாம் எழுத. அந்த பொறுக்கிங்க விஷயத்தை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். ஓகே? நீ பயப்படாம இரு. நம்ம முதல்ல நல்லபடியா போய் எக்ஸாம் எழுதுவோம். என்ன? வா. சார், ஒரு 2 நிமிஷம் உங்க போனை கொடுங்களேன். பரவாயில்லையே, கொஸ்டின் பேப்பரே என்ன படிச்சு பார்க்கல, அதுங்களும் சீட்டிங் பண்ண ஐடியா பண்ணிட்டியா? நான் ஒன்னும் சீட்டிங் பண்ணல. விஷயம் என்னன்னா, ஒரு பையன் இவளை தூக்கிடுவேன்னு மிரட்டிட்டு போயிருக்கான். எக்ஸாம் முடிஞ்சது இவளை தூக்கிட்டு போயிடுவான். நான் இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். ஆமா, நீங்களே எதுக்கு என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கீங்க? நியாயமா நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணணும். காலையில என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல? அப்படியே திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல? சார், உங்க போனை கொடுங்களேன். சார் ப்ளீஸ் போனை கொடுங்க. முடியாது, நீங்க எல்லாரும் உங்க வேலையை பாருங்க. சார், என் மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்களேன். என் கூட வெளில வந்துருங்க. உங்க முன்னாடி நான் போன் பேசுறேன். உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிடும். இது என்ன எக்ஸாம் வாலா இல்ல வேற ஏதாவதா? சுரேந்தர், சொல்லுங்க சார். நான் திரும்பி இங்க வர வரைக்கும் சார், இவங்க யாரும் விட்டு அடிக்காம ஜாக்கிரதையா பாத்துக்க. சரிங்க வாங்க சார். போலாம். ஓகே. போனை கொடுங்க. ஹலோ, இங்க பாரு, நான் சுமதி பேசுறேன். டேய், சந்தோஷத்துல செத்துக்கிட்டு போயிடாத. சொல்றது கவனமா கேளு. இங்க பாரு, இங்க 2 பசங்க என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நீ ஒரு வழி பண்ணணும். காலேஜ்க்கு வெளியில 1 மணி நேரத்துல வந்துருவல்ல? சரி, ஓகே, நான் உன்னை அங்கேயே பாக்குறேன். ஓகே. என்னம்மா, முடிஞ்சதா? ஒரே ஒரு நிமிஷம் சார். நான் சுமதி பேசுறேன். ஓகே, இந்தாங்க சார், வேலை முடிஞ்சது. தேங்க்யூ so மச். இருந்த மொத்த பேலன்ஸையும் காலி பண்ணிட்டேன். சார், நான் எத்தனை கால் பண்ணிருக்கனோ அதுல ஏதாவது ஒரு நம்பருக்கு மிஸ் கால் கொடுங்க. உங்களுக்கு ஃபுல் டாக் டைம் ரீசார்ஜ் பண்ணி விட்டுருவாங்க. இங்க பாரு, நான் சொல்றத கவனமா கேளு. இப்ப போய் நிம்மதியா நீ எக்ஸாம் எழுது. ஓகே? அந்த பொறுக்கிங்களை சமாளிக்கிற வழியை நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? வாங்க சார். இந்த சுமதி இருக்காளே, நினைச்ச இடத்துல புக்ஸ வச்சிருவா. தேடும் போது கிடைக்கலன்னா வீட்டையே 2 ஆக்கிடுவா. அவ புக்கெல்லாம் இங்கதான் இருக்குன்னு அவகிட்ட சொல்லிடுமா? சரிம்மா. அப்புறம் எல்லாத்தையும் கழிச்சு போட்டுருவா.
மன்னிச்சிரு சௌமி. உன்னை ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அனுப்பக்கூடாதுன்னு அம்மா நினைக்கல. ஆனா அது எல்லாமே உன் நல்லதுக்காக தான் நான் செஞ்சேன். என்னாச்சு சௌமி? ஒன்றும் இல்லைம்மா, அது வந்து சுரபியோட நோட்டை படிச்சுட்டு இருந்தேன். எவ்வளோ பெரிய பெரிய கேள்விலாம் இருக்குல்லம்மா. இதெல்லாம் படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. காலையில காலேஜுக்கு போகணும், ராத்திரி வந்து படிக்கணும். என்னால இதெல்லாம் கண்டிப்பா பண்ண முடியாதுமா. முடிஞ்சிருச்சு. அம்மா, நான் இதை கொண்டு போய் சுமதி ரூம்ல வச்சுட்டு வந்துடுறேன். பாவம் சுமதி எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறாளோ தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஐயோ, எதுக்கு பயப்படுற? நான் தான் கூட இருக்கேன்ல. நீ டென்ஷனே ஆகாத. அவங்கள ஃபீல்ட் அவுட் பண்ண நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஓகே, வா. டேய், என்னடா இத்தனை பேர் வந்திருக்கானுங்க? நம்மள ஃபீல்ட் அவுட் பண்ண போறானுங்கன்னு நினைக்கிறேன். டேய், எவனும் நம்மள ஃபீல்ட் அவுட் பண்ண முடியாது. யாரவன்? யாரு வந்து உன்னை தொந்தரவு பண்றது? அது அவங்க பாரு, 2 பேர் அங்க திமிர நின்னுட்டு இருக்கானுங்கல்ல, அவங்கள ஒருத்தன் தான் வந்து எவ்வளவு திமிர மிரட்டிட்டு போனான் தெரியுமா? என்னையே தூக்கிடுவேன்னு மிரட்டிட்டான். அவங்கள தனி மனுஷியா நான் எப்படி அவங்கள சமாளிக்கிறதுன்னு சொல்லு. இப்பதான் எனக்கு சப்போர்ட்டா இவ்வளவு பேர் இருக்கீங்களே, என் மேல கை வச்சிருவான் அவன். என்ன கை வைக்க முடியாதுல்ல? அதான் அவனுங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ற, ஆனா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்க. அதனால நீங்க யாருன்னு அவனுக்கு காட்டுங்க. இதுக்கப்புறம் இந்த பக்கமே அவனுங்க திரும்ப கூடாது. வாங்கடா. எஸ். டேய், நேரா இங்கதான் வரானுங்க. நம்ம ஒண்ணு பண்ணலாமே, இங்க இருந்து போயிடலாம். என்னடா யாரா இங்க அருண்? என்னடா என்ன மாட்டி விடுற? என்னை எப்படியாவது காப்பாத்து. ஏய்!